Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸோ அண்ணன் அவர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க, அவர் என்ன மாதிரியான அவரா அண்ணா 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 நிறைய பாடி பில்டர்ஸ் எல்லாம் உள்ளே போகிறாங்க, எல்லாம் ஜட்டியோட போயின்னு இருக்காங்க. நான் வெளில நின்றுருந்தேன். அப்போது எல்லாம் உள்ளே போகிறாங்க, விற்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க. கடைசி மைக்கில் பேசுகிறாங்க, கிரி எங்கப்பா கிரி என்னன்னு நான் சரி யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க போலன்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். கிரி உங்களை தான் கூப்பிட்டுருக்காங்க, நீ போலியானாரு. என்னையா சார் நான் ஆமாம் ஆமாம் என்ன இப்படி நிற்கிறீங்கன்னாரு. என்ன சார் எல்லாம் கைட்டுங்க வெறும் ஜட்டியோட போட்டேன். எப்படி தெரியுமா டைலாக்லாம் பேசுவீங்களான்னாரு. சொல்லி கொடுத்தாங்களான்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே என்ன நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், நான் எங்கெங்கே போனால் அப்படியே திரும்புங்க ஓகேங்களா அப்படின்னு. கவலைப்படாத பாடி, நீ தான் மாஸ்டர் மஸ்தாகிற, கண்டிப்பாக நீ தான் கேள்ப்ப, உன்னை அச்சுது ஆளே கிடையாது. அவனோட லேட் மசில் பார்த்தில்ல, டெஃபினேஷன் நம்மளை அடிச்சிட்டானா. பேக் டோர் பஸ்ஸில் உன்னை அச்சுது ஆளே கிடையாது. 13 டேக் எடுத்தான் நீ ஃபஸ்ட்டு நாள். எப்படி டெலிவரி பண்ண தெரியுமான்னாரு. தெரியும் சார், சரி நான் சொல்கிறேன் பாரு சொல்லிட்டு அவர் பேசினார். அப்போ நான் பின்னாடி வந்தேன். உடனே திரும்பிட்டு முன்னாடி வந்து பேசினா பின்னாடி பார்த்துருக்கேன், பம்ப் பார்த்துருக்கியா முன்னாடி வாடினாரு. பொருளாதாரம் எதுவும் கிடையாது, சாப்பாடு கொஞ்சம் வழி இல்லை. அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாக இருந்தேன் ஸ்போர்ட்ஸில். ஒரு இடத்த அதிகாரியை போய் பார்க்கும்போது தூக்கி அடிக்கிறார் அப்ளிகேஷனை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்ம அவளுடைய வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லிட்டு இது பண்ணுறோம். அப்போ வந்து தெரியும் உங்களுக்கு ஜிம்மெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு மேபி 600 ஸ்கொயர் ஃபீட் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நான் இது பண்ணேன். அது வந்து வெரி டஃப் டைம். என்னென்னா நான் ஒல்லியாக இருப்பேன். அப்போ ட்ரெஸ் கோடெல்லாம் நீங்கள்லாம் இப்போ மாதிரியெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் டவுசர் வேறு அண்டர்வேர். அப்போது அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மீன் இது ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வருவாங்க எல்லாம், நானும் அது மாதிரி தான். அந்த மாதிரி ஏஜில் போகும்போது அப்போ அங்கெல்லாம் நம்ம டீஸ் பண்ணுவாங்க. விக்ரம் அவர்கள் நடித்த ஐ படத்தில் ஏய் அண்ணா யாரு தெரியுதா, பட்னா பார்க்க ரவி 4 பேர்த்த போட்டுக்கிற அந்த டைலாக் பேசின அந்த மனிதரை யாராலையும் மறக்க முடியாது. அவர் பேர் கிரி அப்படின்னும், அவர் ஒரு பாடி பில்டர் அப்படின்னும், அவர் மாதவரம் பகுதியில் குடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிறைய மக்கள். அவர் இப்போ என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ கிரி அவர்கள் இருக்கிற அந்த படத்தில் நடித்த அந்த நபர் இருக்கிற மாதவரம் ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ அண்ணன் அவர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க, அவர் என்ன மாதிரியான அவரா அண்ணா 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 படம். ஆயிண்ணா, என் பேர் பாலா, இந்தியா கிளிச்சிலேருந்து வந்திருக்கோம். ஆமாம், ஆக்சுவலாக உங்களுக்காக தான் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தேன். பரவாயில்ல, நீங்களே ஏரியாக்குலேருந்து வந்துட்டீங்க. ஒரு இன்டர்வியூ ஒன்று கிடைக்குமாண்ணே? வீட்டுக்கு போகலாம். இப்போ நீங்கள் எங்கே போய்ட்றீங்க? அங்கே தான் போகிறேன், வீட்டுக்கு ஜிம்மு தான் போகிறீங்களா? நல்ல வேலை. கும்பிட போனதே குறுக்கு வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. அண்ணா முன்னாடி ஜிம்மு போகிறேன், இன்னொரு கேமரா கேப்பில் வந்துருங்க. அண்ணா உங்களோட சொந்த ஊர் எது, நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்கண்ணா? சொந்த ஊர் வந்து சிந்தாரிப்பேட்டை தான், சென்னையில் சிந்தாரிப்பேட்டை தான். என் பேக்ரவுண்ட்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நாங்கள் ஒரு 4 பேர், ஒரு தம்பி இருக்காங்க சம்பத் சொல்லிட்டு, சாந்தி மலர்னு ஒரு 2 பேர் அக்கா இருக்காங்க. இதுதான் என்னுடைய முதல் சைல்ட்ஹுட். இது இப்போ நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஜிம்மெலாம் வச்சுருப்பீங்கன்னு. நம்ம ஜிம்மை பற்றி சொல்லுங்கண்ணா. நான் வந்து ஜிம்மு வைக்கணும்னு அப்படின்னு ஒரு இது தோன்றதே கிடையாது. ஒரு கைண்ட் ஆஃப் லைக் ஆக்சிடென்ட். I was in Saudi. I came back here in 2000 and then I wanted to move to US ஃப்ளோரிடா போகிறான்னு நினச்சிருந்தேன். அப்போது எங்கே போனாலும் ஒரே மாதிரி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ட்ரை பண்ணேன். ஒரு வாட்டி 2 months இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணும்போது இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். எவ்ரி ஒன் கம்ஸ் டு மீ. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது நான் ட்ரைனிங் மெத்தடை பார்த்துட்டு எல்லாருமே மார்வாடிஸ் எல்லாமே ஜெயின் சரி நம்ம தமிழ் பீப்புள் எல்லாருமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க. ட்ரைனிங் வந்து நல்லா பிடிச்சிருக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒய் டோன்ட் ஐ ட்ரை இயர் டு ஸ்டார்ட் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணேன். புருஷவாரத்தில் ஜிம் வச்சேன். அங்கே ஒரு 12 வருஷம் இருந்தேன். அதில் வந்து ஒரு 14,000 மெம்பர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஓன் இதில்.
அதுக்கப்புறம் இது இப்போ இங்கே நாளைக்கு எங்கே இருப்பேன்னு தெரியாது. பட் இது இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை வந்து ஆக்சுவலாக மக்கள் எல்லாருமே இப்போ உங்களை ரொம்ப வளவிசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஐ படத்தில் வந்து அவர் கிரி அண்ணன் அவரை பற்றி எங்கே இருக்காருன்னு கேட்டு சொல்லுங்கள், தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு தேடுதல் பேர்லாம் நாங்கள் வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எப்படின்னா, இப்போ இந்த பாடி பில்டிங் அப்படின்றது நீங்கள் இப்போ வந்ததா இல்லை சின்ன வயசுலேருந்தே இதில் ஆர்வமாகி வந்ததா? இல்லை 78 வந்துட்டு நான் வந்து ரொம்ப பிலோ த அண்டர் த பாடி வெயிட். நம்ம நார்மலாக இருக்கவங்களோட பாடி வெயிட் பிஎம்ஐ சொல்லுவீங்க, ஒரு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ வெயிட்னு இருப்பாங்க. நான் வந்து அண்டர் த வெயிட் அதாவது லைக் 37 கிலோஸ். அப்படி இருக்கும்போது டாக்டர் ஜி ரங்கநாதன் சொல்லிட்டு லாய்ஸ் சொல்லியிருக்காங்க, அவர் கலைஞர், அவங்க ஃபேமிலியுடைய டாக்டர். அவங்க தான் வந்து என்னை பார்த்தோன்னே இல்லை இவங்க வந்துட்டு அண்டர் வெயிட்டில் இருக்காங்க. அப்போ வந்து பிரெயின் ஃபீவர் அட்டாக் ஆகிற ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது சொன்னாங்க, இந்த பையன் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலேருந்து மூவ் பண்ணோன்னே நீங்கள் அவங்க ஜிம்மில் போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பா வந்து எடுத்துன்னு போயிட்டு ஜிம்மில் சேர்த்தாங்க அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது. அப்போ வந்து தெரியும் உங்களுக்கு, ஜிம்மெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு மேபி 600 ஸ்கொயர் ஃபீட் அப்படி இருக்கும், ஒன்றுமே இருக்காது. வெயிட்ஸு அது மாதிரி ஃப்ரீ வெயிட்ஸ் இருக்கும், ராடுங்க, சாதா பெஞ்ச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நான் இது பண்ணேன். அது வந்து வெரி டஃப் டைம். என்னென்னா நான் ஒல்லியாக இருப்பேன். அப்போ ட்ரெஸ் கோடெல்லாம் நீங்கள்லாம் இப்போ மாதிரியெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் டவுசர் டீச்சர் வேறு அண்டர்வேர் பனியன்லாம் கூட போட மாட்டாங்க. அப்போது அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மீன் இது ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வருவாங்க, எல்லாம் நானும் அது மாதிரி தான். இருந்தாலும் நாங்கள் அந்த மாதிரி ஏஜில் போகும்போது ஒரு அப்படியே பயங்கரமாக இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது. அப்போ அங்கெல்லாம் நம்ம டீஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்தேன். அதுக்கப்புறமா என்னாச்சு, ஒரு நம்மளை டீஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் 2 o'clockலாம் போயிடுவேன் ஜிம்மில். யாரும் இருக்க மாட்டாங்க, அது வந்து ஒரு கொட்டாயமாக இருக்கும், கீழே ஒரு ஓலையை இது பண்ணிட்டு உள்ளே போய் இது பண்ணுவோம். அப்படி பண்ணி ஒரு 6 மாதம் இது பண்ணேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிகர் இது பண்ணேன். அதுக்கப்புறமா ரெகுலராக போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொரு ஜிம், மோகன் ஜிம்னு வந்து அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் லெவல், ஐ மீன் காம்படிஷன் லெவலில் இது பண்ணும்போது சம்பத்னு ஒரு மோகன் ஜிம் ட்ரெயினர், அவங்க தான் ஓனர்ஸ். அவர் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்போது நல்லா பண்ணேன்னா அது ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எனக்கு. ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து அவர் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வளர்ந்து வந்தேன். அது நான் வந்து அப்படியே சும்மா பண்ணே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பாடி பில்டர் ஒரு இதுவாச்சு, மிஸ்டர் மெட்ராஸ் அப்படிலாம் வின் பண்ணியிருக்கோம். அப்போ சின்ன வயசில் உங்களுக்கு வேறு ஆசை அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? அப்படி இல்லை, என்னை வந்து ஒரு புஷ் பண்ணாங்க. எங்கள் அப்பா வந்து இந்த பையன் இப்படி இருக்காங்க, வீக்காக இருக்காங்க சொல்லி அப்படி வந்துட்டு நான் ஆச்சு பாடி பில்டிங் ரொம்ப இதுவாகிட்டு. எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பிளட் படம் பார்த்தேன், அது ராக்கி அந்த மாதிரி மூவி பார்க்கும்போது சில்வஸ்டர் அது மாதிரி தான் நம்ம இது பண்ணோம், அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தோன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் காப்பி இஸ் மூவி. அந்த மூவியில் எப்படி இது பண்ணுறாங்களோ அப் டவுன் வந்து இது மாதிரி புல்லப் பாரில் தொங்கின்னு இருப்பாங்க, கட்டையில் அடிப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இளவன், அவன் வந்து மார்க்கெட்டில் இருக்கான், அவன் அடிப்பான் என்ன ராட்டில். ஸோ அந்த மாதிரிலாம் அப்படியே ட்ரைன் பண்ணி அப்படியே இது வந்தேன். கிரீன், கிட்டத்தட்ட 46 வருஷம் நீங்கள் வந்து பாடி பில்டிங் பண்ணுறது, ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, ஸ்டேஜ் ஏறன்னு சொல்லிட்டு அந்த ஒரு போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து உடல் ரீதியாக எவ்வளோ நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க, இன்ஜுரிஸ்லாம் ஆயிருக்கா? நிச்சயமாக. இப்போது என்னென்னா பாடி பில்டிங் பண்ணும்போதுலாம் இன்ஜுரி ஆகலை எனக்கு. நான் ஃபாரினில் வந்து ஒர்க் பண்ணிருக்கும்போது, நான் ட்ரெயினாக இருக்கும்போது ஸ்குவாட்ஸ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் லைக் 175 kg அந்த மாதிரி இருக்கும். அந்த பண்ணும்போது அங்கே என்னென்னா ப்ளைவுட் சர்ஃபேஸ் இருக்கும். நான் வந்து நம்ம ஒரு ஷூ எடுத்துகிட்டு போய்ட்டு இது பண்ணியிருந்தேன். அந்த ஷூ வந்து என்னாச்சுன்னா ஸ்லிப் ஆகி போயிடுச்சு ப்ளைவுட் சர்ஃபேஸில். அது உட்காரும்போது அப்படியே கால் ஸ்ப்ளிட் ஆகி போயிடுச்சு. அப்போ என்னாச்சு, இது வேஸ்டஸ் மசில் டேர் ஆகிடுச்சு. அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க மசில், தை மசில் டேர் ஆகிடுச்சு, ஃபுல்லாக வீங்கிச்சு, ஸ்வெல் இயர். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து லைட்டாக வந்து இஞ்சிருந்து. அது என்ன பண்ண, ஒரு 2 months வந்து லைட்டாக ரெஸ்ட் எடுத்து நானே ஸ்ட்ரெச் பண்ணி கேட்டால் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அது பாடி பில்டிங்லாம் ஒரு இன்ஜுரி கிடையாது. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு கிரி அப்படின்ற ஒருத்தரை வந்து ஐ படம் மூலயமா தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அந்த பட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா? இது நான் கேள்விப்பட்டேன். இது மாதிரி ஒன்று ஏகாம்பரம் அவர் சொன்னாங்க, இது மாதிரி கிரி இது மாதிரி படம் இது பாடி பில்டராக இது பண்ணுறாங்கன்னு. பட் நான் வந்துட்டு நான் பண்ணேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் வந்து எட்டு போயிட்டு அங்கே சங்கர்ராவ் ஆஃபீஸ் வந்து இருக்குது, அங்கே விட்டு வந்தேன்.
விட்டு வரும்போது திருப்பி என் பையனை வந்து ஒரு வாட்டி இட்டு போனேன். இட்டு போயிட்டு அவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அப்போ நான் வெளியில் நின்றுட்டு ஃபோன் பேசியிருந்தேன். அப்போ சங்கர் சார் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து இவர் யார் அப்படின்னு கேட்டு பண்ணாங்க. நோட்டீஸ் பண்ணி வர சொல்லியிருக்காரா? இவர் சொல்லிட்டு அவங்க அசோசியேட் டைரக்டர் சொல்லியிருக்காங்க, அருண் சொல்லிட்டு. அவர் என்னை பார்த்து இப்போ சார் வந்து உங்களை இது பண்ணுறாரு, நீங்கள் வாங்க சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்போ எங்களுக்கு டைலாக் சொல்லி தராங்க. எனக்கு அந்த இது வரல, டெலிவரி வரல. அப்புறம் 10 வாட்டி பண்ணிட்டோன்னே சார் என்ன நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அருண் கேட்டாங்க. அவர் இஸ் நோட் மோர் நோ இட் ஆக்ஷன் அண்ட் ஃபாஸ்ட் வே. அவருக்கு என்னுடைய ஒரு எனக்கு ஒரு இது மாதிரி உள்ளே வந்ததுக்கு காரணம். அவர் என்ன பண்ணுறாரு, என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ணுறாரு. முடியலன்னு நான் சொல்கிறேன், எனக்கு வரல, என்ன பண்ணுறது, விட்டுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டேன். திருப்பி போனாலும் கூப்பிட்றாங்க, ஃபோட்டோ ஷூட் வேணும்ன்றாங்க. அவர் விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரும் என்ன பண்ணுறாரு, ஃபோட்டோ ஷூட் எடுத்தார். அப்போ என்னப்பா சும்மா வந்து என்னை விளையாட்டு காட்டுறீங்களான்னு கேட்டேன். ஆனால் இல்லைன்னா சார் வந்து உங்களை இது பண்ணுறாரு, ஃபோட்டோ ஷூட் எடுக்க சொன்னார். திருப்பி 1 நாள் வரும், ஒரு 4 days பொறுத்துட்டு எனக்கு ஃபோன் வருது. இது மாதிரி ஆஸ்கர்லேருந்து ஃபோன் பண்ணுறோங்க சார் சொன்னாருங்களா, டைரக்டர் சார் சொன்னார் அவங்கள இது பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக இது பண்ணிட்டோங்களே அப்படின்னாங்க. அப்படியா, ரேட்லாம் அங்கே பேசிங்க அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க. எனக்கு இதுவாகிடுச்சு. சரி ஓகே, நேராக போனேன். அதுக்காக ஒரு நாள் அதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க. அப்போ நிறைய பாடி பில்டர்ஸ் எல்லாம் உள்ளே போகிறாங்க, எல்லாம் ஜட்டியோடு போயின்னு இருக்காங்க. நான் வெளில நின்றுருந்தேன். அப்போது எல்லாம் உள்ளே போகிறாங்க, விக்ரம் எல்லாம் போயிட்டாங்க. கடைசியாக இது மைக்கில் பேசுகிறாங்க. அப்போ கிரி எங்கப்பா, கிரி எங்கன்னு கேட்டு நான் சரி யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க போலன்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவர் கோ டைரக்டர் வந்தார். கிரி உங்களை தான் கூப்பிட்டுருக்காங்க, நீ போலியானார். என்னையா சார்? ஆமாம் ஆமாம், என்ன இப்படி நிற்கிறீங்கன்னாரு. என்ன சார் எல்லாம் கைட்டுங்க, வெறும் ஜட்டியோட போட்டேன். நான் சார் நான் வந்து ஒரு வெல்ட்ரன் மாதிரி சார், ஏன்னா 48 நான் வந்து இதெல்லாம் வந்து அவருக்கு நிற்க முடியாது சார். நான் வந்து காம்படிட்டிவ் பாடியில் கிடையாது. நான் சும்மா இப்போ வந்து இது பண்ணேன். நான் அப்படியே ஒன்றா இல்லை சார் நீ வா உள்ள சொல்லிட்டு உடனே சங்கர் சார்னா என்ன கிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க, உடனே மாற்றினேன். சரி மாற்றிட்டு எப்படி தெரியுமா டைலாக்லாம் பேசுவீங்களான்னாரு. சொல்லி கொடுத்தாங்களான்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, என்னே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், நான் எங்கெங்கே போனால் அப்படியே திரும்புங்க ஓகேங்களா அப்படின்னு. அதான் ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து இது பண்ணுறாங்க. ஃபுல்லாக பாடி பில்டர்ஸு, 4 கேமரா இருக்குது. பிசி ஸ்ரீராம் சார் பார்த்த உடனே சங்கர் இஸ் லுக் லைக் கெனினோ அப்படின்னாரு. விக்ரம் மாதிரியே இருக்குங்களா அப்படின்னாரு. சங்கர் சார் சிரிச்சார் ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் இவரும் சந்தானமும் சொன்னார், என்ன சார் விக்ரம் சார் மாதிரி முடியுது பண்ணிட்டீங்கன்னு. அப்புறம் விக்ரம் சார் இல்லை அவரை மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ இப்படி ஆச்சு. இப்படி வந்துட்டு சங்கர் சார் கொஞ்சம் இது பண்ணாங்க. 13 டேக் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு நாள். அப்புறம் அவரே சொன்னார், எந்த டைலாக்கு ஃபஸ்ட்டு 13 டேக் எடுத்தீங்க? இந்த இது வந்து நானும் சங்கர் சாரும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, நைட் ஃபைட் சீக்வன்ஸ். அப்போது நான் சங்கர் சார், கோ டைரக்டர் ஜெயராமன். அப்போது நான் சொன்னேன், ஏன் பிஸியாக இருக்கியா அப்படின்னாரு. இல்லை சார் நீ தான் உட்கார வச்சுனது. ஓ நீ பெரியா இல்லையா, நீ பேசுகிற டைலாக் வந்து ட்ரெண்ட் செட் ஆக போகுது பார். நீ இது சார் என்ன சார் அது என்ன சார் நீ பார் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணிருவியா அப்படின்னாரு. என்ன சார் உன் பேர் வந்து காதல் பரத் காதல் சந்தியா மாதிரி இனிமேல் ஐகிரி அப்படின்னு ஒன்று மீன் ஐகிரி தான் ஓகேயா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவர் சொன்ன அந்த இது வார்த்தை வந்து இன்றைக்கி எல்லா மீம்ஸ்லேயும் வந்துட்டு அந்த இது எல்லாத்தையும் இது பண்ணு. ஸோ அப்போ அவருடைய வியூ இது அந்த தொலைநோக்கு பாருங்க. அப்பயே அவர் சொல்கிறார் இது வின் பண்ணான்னு சொல்லிட்டு. நான் யாருன்னு தெரியா கூட எங்கே போனாலும் ஏய் அண்ணன் யார் தெரில அப்படின்றாங்க. எங்கே போனாலும் கவலைப்படாத பாடி நீ தான் மாஸ்டராகிற, கண்டிப்பாக நீ தான் கேள்ப்ப, உன்னை அடிச்சது ஆளே கிடையாது. அவனோட லேட் மெசேஜ் பார்த்தில்ல, டெஃபினேஷன் நம்மளை அடிச்சிட்டானா, பேக் டோர் பஸ்ஸில் உன்னை அடிச்சது ஆளே கிடையாது. இன்னொரு டைலாக் வரும், ஏய் அண்ணா இதில். அதுக்கு முன்னாடி சங்கர் சார் என்ன சொன்னார், இந்த டைலாக் வந்து இங்கிரி இது எப்படி டெலிவரி பண்ண தெரியுமான்னாரு. தெரியும் சார், சரி நான் சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் பேசினார். அப்போ நான் பின்னாடி வந்தேன். உடனே திரும்பிட்டு நான் முன்னாடி வந்து பேசினா பின்னாடி பார்த்துருக்கேன், பம்ப் பார்த்துருக்கியா, முன்னாடி வாடினார் தின்னார். என்ன உடனே கோ டைரக்டர் வந்து சொன்னார், கிரி அவர் யாரும் இது பண்ண மாட்டார், ரொம்ப பிடிச்சிக்குது
அதனால் பேசுனார். அது ஒரு அதுவும் ஹிட் ஆச்சு. அந்த அந்த அது வேறு ஹிட் ஆச்சு. இப்போ அந்த டைலாக்னா, ஏய் அண்ணா யாத்திரில் பத்னபாக ரவி 4 பேரை போத்தளிக்கிறாரு. பாடிக்கு இதான் கட்சி வசம். ஏஜ் பாலாச்சுன்னா ரயில்வேல போஸ்டிங் வாங்க முடியாது. பேசாமல் வாபஸ் வாங்கிக்கோ. பெரிய பருப்பு மாதிரி நாளைக்கு காம்படிஷனாக வந்துருக்காத. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு யார் என்னெல்லாம் சொன்னாங்க? வெளியில் போகும்போது நல்லா ஒரு இது செல்ஃபி எடுப்பாங்க. எங்கே போனாலும் சரி நல்லா இது பண்ணாங்க. ஆக்டர் அப்படின்வாங்க. ஒரு ஒரு வெளில போகும்போது ஒரு காம்படிஷன் போனால் இவ்வளோ நாள் நான் பாடி பில்டிங் பண்ணுறத விட ஐப்படம் புகழ் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை நிறையா படத்தில் வந்து எதிர்பார்த்தோம்னா வரவே இல்லையே. ஏன் இல்லை உங்களுக்கு நிறைய இல்லை. அதுதான் என்னென்னா என்னுடைய பையன் இப்போ வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் பொஷவாத்துலேருந்து இங்கே வந்துட்டோம். இங்கே மூவ் பண்ணேன் இப்போ இருக்க இடத்துல. இது கொஞ்சம் பெரிய இது பிளேஸு, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. இப்போ நான் வந்து எப்படின்னா ட்ரைனர்ஸ்லாம் வச்சு இது பண்ண முடியல என்னால். ஏன்னா நம்ம ஸ்டைல் வேறு, அவங்களுடைய ஸ்டைல் வேறு. பட் எனக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஸ்டைல் வேறு மாதிரி பண்ணும்போது அதனால் நான் என் சர்வீஸை நான் வந்து ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ரெண்டாவது என்னுடைய பையன் படிப்பை முடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதில் இருந்துட்டேன். கொஞ்சம் வெளில போகாமல் நிறைய தெரியல வந்தது நிறைய வந்து நான் விட்டுட்டேன். ரத்னம் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, அதில் போனேன், விட்டுட்டேன் நிறைய. ரத்னம் இப்போ விஷால் படம் அதில் கூட கூப்பிட்டாங்க, நான் நிறைய விட்டுட்டேன். ஆனால் இப்போ இனிமேட்லேருந்து இப்போ பையன் வந்து இப்போ லா பண்ணுறாங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இனிமேட்லேருந்து வாய்ப்பு தான் போவேன். இப்போ இந்தியன் 2 கூட வந்தது வாய்ப்பு. நான் சிம்லாவில் இருந்தேன் அந்த டைமில். அது கம்யூனிகேஷன் சரியாக இது பண்ணாத வாய்ப்பை விட்டேன். சார் தான் கூப்பிட்டாங்க. நாங்களும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அப்போ நான் மும்பையில் வந்து உங்களுக்கு ஏதோ அவமானப்படுத்திட்டாங்க, ரொம்ப அங்கே கஷ்டமான நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு. என்னாச்சுன்னா? இல்லை அவமானப்படுத்துனதில்லை, நிறைய பேருக்கு வர்றது தான். ஆனால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து வேறு எதுவும் இல்லை. அது அவமானப்படுத்த அது ஒரு இது ஜேர்னியில் ஒரு இது அப்ஸ்ட்ரகல் மாதிரி. என்னென்னா இங்கேருந்து நான் வந்து ரொம்ப கொஞ்சம் நலிவடைஞ்ச டைம். நான் ரொம்ப கீழ் டவுன் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு என்னை வந்து தல்வாக்கர்னு ஒருத்தர் பெரிய ஜிம் டைரக்டர், அவங்க ஜிம் வச்சுருக்காங்க, ஜிம் செயின் வச்சுருக்காங்க, தல்வாக்கர் ஜிம் சொல்லிட்டு. அவங்க பாம்பேயில் இருந்தாங்க. அப்போ அவர் வந்து என்னை எடுத்துன்னு போயிட்டு ஸ்பான்சர் பண்ணி மிஸ்டர் மாரா செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு இது பண்ணேன். இந்த காம்படிஷன் டைம் வரும்போது வெயிட் செக்அப் பண்ண பாடி வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி பாடி வெயிட் போடும்போது என்னுடைய வெயிட் வந்து 66.5 இருந்தது, 500 கிராம். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு 3-4 வாட்டி இது பண்ணாங்க எல்லாருமே. என்ன அந்த மாதிரி இருக்கான், பார்த்தா இப்படி கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் 66 கிலோ தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஸ்டேஜில் வந்து ஏற்றுவாங்களே ஒவ்வொரு கேட்டகரியும், அதை ஒட்டுமொத்த கேட்டகரி நான் சொல்கிறாங்க, நான் ஏற மாட்டேன்ட்டாங்க. எதுக்கா? நான் வந்து ஓவரால் டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க. சீம்ஸ் டு பி, பட் எனக்கு தெரியாது, நான் பார்த்துல என் ஃபிகர் நான் பார்த்துருக்க மாட்டேன். அவங்க எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஏற மாட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய சொல்லி பார்த்தாங்க. அவங்க ஜட்ஜஸ்னால சொல்லி பார்த்தாங்க. இல்லை நாங்கள் வந்து அவர் ஏற மாட்டோம். என்ன காரணத்துக்காக நீங்கள் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? இப்போ அதனால் அந்த வெளியால் ஸ்டேட் ஒருத்தர் வந்து வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்போ அந்த ப்ரைஸ் மணி வந்து 25,000 கிஃப்ட் ஆம்பர் நிறைய இருந்து, வாஷிங் மிஷின் இருந்து, டிவி இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸோ அதனால் வந்து நிறைய கிஃப்ட் இவங்க வந்து எடுத்து போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தால் யாருமே கம்ப்ளீட் பண்ண. ஸோ நம்ம நாட்டில் உங்களுக்கு என்னென்ன பாலிடிக்ஸ்லாம் நடந்தது உங்களுக்கு ஸ்டேஜில்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறும்போது என்ன பண்ணால் தனியாக தான் போவோம். எனக்கு யாரும் அவ்வளோ இது இல்லை அப்போல்லாம். நான் மேலே ஏறும்போது என்ன பண்ணுவாங்க, நான் நல்லா இருப்பேன் கொஞ்சம். ஸ்டேஜில் ஏறும்போது அப்படி போய் நில்லுன்னுவாங்க. லைட் இருக்கும் நடுவில், அந்த லைட்டில் வந்து நம்ம மேலே பட்டா எல்லாருக்கும் தெரியும்ல, விசிபிலிட்டி இருக்கும். ஒன்று முன்னாடி அதை வந்து தள்ளி வைப்பாங்க. நீ அப்படி போடாங்க. அப்படி போய் நிற்பேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் போஸ்டிங் இது வரும்போது திருப்பி வந்து நிற்போம். ஸோ அது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம். ஆனால் எனக்கு நிறைய நடந்திருக்கு. அப்படி மாரி வருவேன். அந்த மாதிரி மாரி வந்து ஒரு வாட்டி தமிழ்நாடுலாம் வின் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இங்கே செலெக்ஷன் கிடைக்கல, மதுரைக்கு போயிட்டு பண்ணி அங்கே வின் பண்ணியிருக்கேன். புதுக்கோட்டையில் ஒரு வாட்டி வின் பண்ணேன், கோயம்புத்தூரில் ஒரு வாட்டி, அந்த மாதிரி. ஆனால் இருந்தாலும் அது மீறி வர்றது தான் வாழ்க்கை. அது வந்து அப்படியே உக்காஞ்சிடக்கூடாது. அது என்ன இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் லைக் ஸ்போர்ட்ஸ் மாதிரி தானே.
ஒன்று அடிச்சு முன்னுக்கு வரணும்னு ஒரு இது இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸில் அது ஒரு இது. கிரி அண்ணன் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் அந்த பாடி பில்டிங் அதெல்லாம் முடிச்சு அப்படி வெளியே வந்து ஜாப் தேடிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து ஒரு பெரிய ரவுடி கும்பல் கிட்ட இருந்து நம்ம பக்கம் வந்துங்க அப்படின்ற மாதிரி அப்ரோச் வந்ததா நாங்கள் காத்துவாக்கில் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். இல்லை, நிறைய பேர் தொடர்பு இருந்து அப்போது தெரியாது எங்களுக்கு, வறுமை பொருளாதாரம் எதுவும் கிடையாது, சாப்பாடு கொஞ்சம் வழியில், ரிலேஷனாக தப்பு சொல்ல வரல, அவங்களுடைய இது பார்ப்பாங்க. நான் வந்து வேலை வந்து கிடைக்காமல் போயிடுச்சு. அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாக இருந்தேன் ஸ்போர்ட்ஸில். ஒரு இடத்த அதிகாரியை போய் பார்க்கும்போது தூக்கி அடிக்கிறார் அப்ளிகேஷனை ஒரு அதிகாரி. இது போர்ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு சேர்மன் வந்து அப்ளிகேஷனை பார்த்து தூக்கி அடிக்கிறார். போ அப்படி சொல்லி இது பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்ம அவளுடைய வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஒரு அன்றைக்கி இருந்த பெரிய ஒரு இதாக போயிட்டு என் பொருளாதாரத்துக்கோசம் போகிறேன், போய் இது பண்ணுறேன். அவங்க கலெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கலெக்ஷனாக ஒரு கடைங்கெல்லாம் போய் கலெக்ஷன் பண்ணுவாங்கன்னுவாங்க. அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க, அதுக்கும் அப்படி போனேன். மற்றவங்களுடைய எதிர்பார்த்து ஆனால் ஒரு ஒரு காலகட்டத்தில் போகும்போது ஒருத்தர்களை போய் பேசுகிறேன், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன். அவங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமனு இல்லை, நீங்கள் நினச்சிக்க நாங்கள்லாம் வந்து பெரிய ஆள் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் என் பின்னாடி நிற்கிறவங்களே ஒரு நாள் இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வராத, உனக்கு என்ன தேவையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரவுடின்னு சொல்கிறோம். அவங்க கையில் வந்த வார்த்தை தான் இது. இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னா அவங்களும் ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு நல்லதும் பண்ணியிருக்காங்க, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு. இப்போ கரண்ட்டில் ஒருத்தர் இது பண்ணியிருக்காங்க, அவரே கூட எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் இங்கே அதை ஃபாரின்லேருந்து இங்கே வந்தோடனே ஐம் வெரி க்ளீன். ஆனால் உங்களோட பாஸ்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க, எப்படிப்பட்ட குடும்ப பின்னணியில் வந்து இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னா இப்போது கரண்ட்டாக உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குண்ணே? நல்லா பரவாயில்ல. எல்லாருக்கும் நான் என்னுடைய ஃபேமிலிக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். அவங்களும் ஒரு ஃப்ளாட் அந்த மாதிரிலாம் இது பண்ணேன். நானும் பில்டிங் கட்டியிருக்கேன், ஜிம் வச்சுருக்கேன். நான் ஜென்ஸுக்கு தனி லேடிஸ் தனின்னு வச்சுருக்கேன். என் பையன் வந்து ஸ்டடீஸ் இப்போது ஒரு ஃபஸ்ட் டிகிரி முடிச்சிட்டாங்க, செகண்ட் டிகிரி லா பண்ணுறாங்க. இப்போ வந்து ஐ எம் ஃப்ரீ, நான் நல்லா நிலையில் இருக்கேன், சாப்பாடு குறைவில்லை, காரு எல்லாம் எது வேணுமோ எல்லாமே இருக்குது எங்களை. இப்போ இனிமேலேருந்து நடிக்கிறதுக்கு போகிறேன். அதுக்கு நிறைய பேர் வாய்ப்புகள் தரேன்னு இருக்காங்க. ஸோ அதனால் ஆனால் உங்களுடைய அந்த 46 வருட அனுபவத்தில் எவ்வளோ ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்க, எவ்வளோ ப்ரைஸ் வின் பண்ணியிருப்பீங்க, என்னெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட் வின் பண்ணியிருக்கீங்க? இப்போ நம்ம இந்தியா லெவலில் வந்து என்னென்ன போட்டி இருந்தோ எல்லாத்தையும் வின் பண்ணியிருக்கேன். அப்போது நடந்ததில்லை. 95 வரணும் இந்தியாவில் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து ஸ்டார் கேட்டகரினால நான் வந்து எனக்கு வந்து விருப்பமே இல்லாது. அதே போல் இந்தியா வந்து 3 வாட்டி பங்கெடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஷில்லாங்னு ஒரு இடத்துல பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரு 6க்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறமா கேரளாவில் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் டார்ஜிலிங்கில் வந்து வின் பண்ணும்போது தான் 3rd ப்ளேஸ் வந்து அதுபோல் ஜூனியர் இந்தியா வின் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு மிஸ்டர் மெட்ராஸ் வின் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் சென்னையை வின் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் மெட்ராஸ் வந்து முன்னாடி இருந்தது 80s, அதுவும் வின் பண்ணியிருக்கேன். 90s அப்புறம் மிஸ்டர் சென்னை ஆனதில் இது மாதிரி எல்லாம் வின் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் நிறையா 45 காம்படிஷனுக்கு மேலே பண்ணியிருக்கேன். ப்ரைஸ்லாம் அது அங்கே இருக்குது, அது ஷீல்டு எடுத்துங்க, அதெல்லாம் மேலெலாம் இருக்குது. இப்போ நாங்கள் பொம்மை வாங்கி வச்சுற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு மெமரிஸ் அவ்வளோதான். எல்லா பாடி பில்டர்ஸ்க்கும் என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னா அர்னால்டு அவர்களை நேரில் பார்க்கணும் அப்படின்றது தான். ஐ படத்தோட ஆடியோ லான்ச்சில் அவர் பக்கத்திலே நின்று அந்த ஸ்டேஜ்லலாம் நீங்கள் வந்து போஸ்டெல்லாம் கொடுத்துருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தாங்க, நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஐ படத்தில் டைலாக் பேசினவர் இங்கே வந்திருக்காரா அப்படின்னு நினச்சோம். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதம்? சங்கர் சார் சொன்னாங்க அது மாதிரி அர்னால்டு வரைக்கும் போகிறேன்னு. நான் சார் கம்னல் சார்னு உண்மையாக தான் ஆடினார் எங்களை. அப்புறமா சரிங்க சார்னு. அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க எல்லாரையும், எல்லா பாடிஸும் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்துட்டு எப்படி வந்து மியூசிக் போட்டு இது பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அர்னால்டுன்னாங்க. அப்போது ஓகே சொல்லிட்டு நான் வந்து ஐம் நாட் ஃபிட் ஃபார் தட். ஏன்னா பாடி அந்த யங்ஸ்டரோட நம்ம கம்பேர் பண்ண மாதிரிலாம் ஒன்றே இல்லை. ஏன்னா 20 இயர்ஸாக நான் வந்து விட்டுருக்கேன் அந்த கேப். பாடி பில்டராக கிடையாது. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபிட்னஸாக இருக்கேன், அவ்வளோதான். ஸ்டில் அதை மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்ல ஒரு ஐடியா கொடுக்குறேன்.
இந்த மாதிரி சார் இது மாதிரி வந்துட்டு எல்லோரும் கேட்கும்போது அவங்க இங்கிலீஷ் சாங் பற்றி இது பண்ணாங்க, இந்த சாங் போட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எங்களை கேட்டாங்க. கேட்கும்போது நான் சொன்னேன், சார் படத்து வந்து எல்லா பிட்டாக இது பண்ணலாமல் ஒட்டகத்தை கட்டிக்கோ அந்த மாதிரி, அப்புறமா வந்து இந்த எல்லா சாங்லையும் ஸ்பெஷல் சாங்ஸாக வச்சு பிட்டாக இது பண்ணி நான் பண்ணலாமுன்னு பண்ணி காட்டுங்க எப்படின்னாங்க. அப்போ இங்கேருந்தே நம்ம மாத்தூர்லேருந்தே நான் பண்ணுறேன், எடிட் பண்ணி அங்கே கொடுக்குறேன். ஓ, அது நீங்கள் பார்த்த வேலை தான்? ஆமாம், அந்த பேக்கில் வந்து அந்த பாட்டு வருது என்னுடைய தான். அப்போது சாருக்கு வந்து பிடிச்சிருந்து அப்படியா, அப்போது கிரியை வந்து சென்ட்ரல் நிற்க வச்சுருங்கன்ட்டாப்புடுது. அவர் தான் சொன்னார், நான் பண்ண மாட்டேன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, கிரி இது வந்து இட் இஸ் நாட் ஏ பாடி பில்டிங் ஸ்டேஜ், இது வந்து ஷோ, இது வந்து எதுவும் கிடைக்காது, பண்ணுங்க சொல்லிட்டு சொன்னாங்க. சங்கர் சார் தான் அவனை இது பண்ணாங்க. அதுக்கு அவருக்கு தான் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஹிம். அது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஒரு வந்து ஒரு பாடி பில்டருக்கு வந்து அர்னால் அப்படின்னு ஒரு இது இருக்கும், ஒரு பாக்ஸருக்கு வந்து முகமது அலி டைசன். நம்ம ஒரு லெஜெண்டை வந்து ஒரு குஷிப்படுத்துறதுன்னா அவர் வந்து என்ஜாய் பண்ணா சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வந்து சங்கர் சார் தான் நம்மளுக்கு கடவுள் அந்த இது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. ஸோ அதில் அந்த டான்ஸு இது பண்ணும்போது நான் சதீஷ் சார் ரெண்டுமே, டான்ஸர் சதீஷ், அவரும் நானும் சேர்ந்து இது பண்ண. அவர் சதீஷ்கா சொல்லுவேன், இந்த மாதிரி மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அவரும் சூப்பராக இது பண்ணாங்க, கம்போஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் இதுவாகிடுச்சு. ஸோ அது ஒரு அருமையான தருணம். ஸோ மக்கள் எல்லாருமே ஐ படத்தில் நடித்த அந்த கிரி அண்ணன் அவர் வந்து எங்கே இருக்கார், தேடி கண்டுபிடிங்க, அவர் வந்து கரண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டாங்க. ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஓடி வந்து சேசிங்லாம் பண்ணி உங்களை வந்து பிடிச்சிட்டோம். ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம். ஏன்னா வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து, இன்னும் இந்த கிரியை வந்து மக்கள் வந்து இன்னும் நினச்சிருக்காங்கன்னா, மனசில் நினச்சிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் வந்து மக்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டியது, நீங்கள் ஆரோக்கியமாக டெய்லி ஏதாவது ஒரு சாஃப்ட் எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், ஸ்விம்மிங்கோ ஜாகிங்கோ இல்லை வாக் பண்ணுறதோ இல்லை எக்ஸசைஸ் ஹார்ட் ஒர்க் இது மாதிரி பண்ணுறதோ ஏதோ ஒரு வழியில் பண்ணுங்கள். இதனால் வந்து நீங்கள் வந்து உடல் வலிமையை பெற்று ஆரோக்கியமாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் நல்லா இதுவாக இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில். இந்தியா கிளிட்ஸ் சேனல் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. Admissions open for BTech, BSc Agri, B.Pharm, Nursing, Paramedical and Arts and Science courses. இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.